السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وخاتم النبيين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. وما لكم لا تقاتلون في سبيل الله والمستضعفين من الرجال والنساء والبلدان الذين يقولون ربنا أخرجنا من هذه القرية الظالم أهلها واجعل لنا من لدنك وليا واجعل لنا من لدنك نصيرا. الذين آمنوا يقاتلون في سبيل الله والذين كفروا يقاتلون في سبيل الطاغوت فقاتلوا أولياء الشيطان إن كيد الشيطان كان ضعيفا. صدق الله العظيم. وقال رسولنا محمد المصطفى صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته إلى الدنيا يصيبها أو امرأة يتزوجها فهجرته إلى ما هاجر إليه. صدق رسول النبي الكريم. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. கருணையே உருவான குருநாதர், காருண்ய நபிநாதர், ஆத்மீக வைத்தியர், பாவ நோயின் மருத்துவர், சர்தாரே ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் துஆ பரக்கத்து நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. கண்ணியத்திற்குரித்தானவர்களே, வாரந்தோறும் நாம் திருக்குர்ஆனினுடைய விளக்க உரை தஃப்சீரிலே நாம் பல ஆயத்துக்களை சூரத்துன் நிசாவில் பார்த்து வருகின்றோம். இந்த வாரம் குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படி ஆயத்து இறக்குகின்றான். வமா லகும் லா துகாத்திலூன ஃபீ ஸபீலில்லாஹ் வல் முஸ்தலஅஃபீன மினர் ரிஜாலி வன் நிசாஇ வல் பில்தானில் லதீன யகூலூன ரப்பனா அக்ரிஜ்னா வமா லகும் லா துகாத்திலூன ஃபீ ஸபீலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனினுடைய பாதையிலே நீங்கள் போர் புரியாமல் இருப்பதற்கு உங்களுக்கு என்ன நேர்ந்தது என்று கேட்கிறான். வல் முஸ்தலஅஃபீன மினர் ரிஜாலி வன் நிசாஇ வல் பில்தானில் லதீன, மேலும் ஒடுக்கப்பட்ட ஆண்களும் பெண்களும் அவர்களுடைய குழந்தைகளும், அந்த சாரார் ஒடுக்கப்பட்டவர்கள் அல்லாஹ்விடத்தில் இப்படி கேட்கிறார்கள். யகூலூன ரப்பனா அக்ரிஜ்னா மின் ஹாதிஹில் கரியத்தில் ஸாலிமி அஹ்லுஹா. யா அல்லாஹ், அநியாயம் செய்யக்கூடியவர்களுடைய இந்த கிராமத்திலிருந்து எங்களை நீ வெளியேற்றி விடுவாயாக. வஜஅல் லனா மின் லதுன்க வலியா, உன்னுடைய புறத்திலிருந்து எங்களுக்கு ஒரு வழியை எங்களுக்கு அனுப்பி வைப்பாயாக, ஒரு பொறுப்பாளரை எங்களுக்கு அனுப்பி வைப்பாயாக. வஜஅல் லனா மின் லதுன்க நஸீரா, உன்னிடத்திலிருந்து எங்களுக்கு உதவக்கூடிய ஒரு நபரை எங்களுக்கு நீ அனுப்பி வைப்பாயாக என்று கேட்கிறார்கள். அதாவது இந்த ஆயத்து எப்ப இறங்கப்பட்டது என்று நாம் பார்த்தோமேயானால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே இருந்த பொழுது அந்த நேரத்துல அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், நான் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்பு மிகப்பெரிய கண்ணியவான்களில் நான் இருந்தேன், கண்ணியமானவனாக நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன்,
செல்வ செழிப்போடு நான் இருந்தேன். நான் எந்த சபைக்கு சென்றாலும் என்னை கண்ணியப்படுத்துவார்கள். அப்படிப்பட்ட நிலையில் இருந்த நான் எப்பொழுது இஸ்லாத்தை ஏற்றேனோ அப்பொழுது என்னை சஞ்சலங்களும் கேவலங்களும் சூழ்ந்து விட்டது. யா ரசூலல்லாஹ், என்னைய எல்லாருமே என்னைய கேவலமா பாக்குறாங்க. நான் எந்த நேரத்துல நான் செல்வத்தோட இருந்தாலும் என்னைய எல்லாருமே கேவலமா பாக்குறாங்களே நாயகமே அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட எடுத்து சொல்றாங்க. என்னைய நோவினப்படுத்துறாங்கன்னு சொல்றாங்க. அவங்க சொல்றது எப்படி இருக்குன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதற்கு ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நியத்துல அவங்க சொல்றாங்க. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொல்றாங்க, அப்துர் ரஹ்மான் அவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மக்காவில் இருக்கக்கூடிய காபீர்கள் செய்யக்கூடிய செயல்களை விட்டு நீங்கள் பொறுமையாக இருங்கள் என்று எனக்கு அவன் கட்டளை இட்டு இருக்கின்றான் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அவங்க எவ்வளவுதான் உங்களை துன்புறுத்தினாலும், உங்களுடைய தோழர்களை அவங்க எவ்வளவுதான் அவர்கள் துன்புறுத்தினாலும், உங்களுடைய குடும்பங்களின் மீது அவர்களுடைய அநீதங்களை அவர்கள் இழைத்தாலும் நீங்கள் பொறுமையோடு இருங்கள், பதிலடி கொடுக்காதீர்கள் என்று அல்லாஹ் என்னிடத்திலே கூறிவிட்டிருக்கின்றான். எனக்கு அவன் கட்டளையிட்டு இருக்கின்றான். அவனுடைய கட்டளைக்கு மாற்றமாக நான் எப்படி நடக்க முடியும் என்று அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. இதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி விரிவுரையாளர்கள் எழுதுறாங்க. ரசூலுல்லாஹ் இருந்த இடம் மக்கா. அல்லாஹ் குர்ஆன்ல இப்படி சொல்வான், மக்காவை பார்த்து அமீனா என்று சொல்வான். அது பாதுகாப்புடைய ஒரு நகரம். உலகத்திலேயே உம்முல் குரா, எல்லா கிராமங்களுக்கும் தாய் கிராமம் என்று அழைக்கப்படுவது இந்த மக்கா. அந்த மக்காவுல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா போர் செய்வதை ஹராமாக்கி வைத்திருக்கின்றார். எனவே ரசூலுல்லாஹ் மக்கால வச்சு போர் புரிய முடியாது. அதனாலதான் ரசூலுல்லாஹ் இப்படி சொன்னாங்கன்னு சொல்லி சில விரிவுரையாளர்கள் எழுதுறாங்க. மக்காவுல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரத்தங்களை ஓட்டக்கூடாது என்று சொல்லி இருக்கின்றார். மக்காவில் இருந்து எந்த ஒரு பொருள்களையும் எடுத்துக்கொண்டு வரக்கூடாது என்றும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி இருக்கிறார். அதனாலதான் நம்ம பாக்குறோம் இல்லையா, காபத்துல்லாவுக்கு செல்லக்கூடியவங்க காபாவில இருந்து, காபாவுடைய அந்த இடங்கள்ல இருந்து நம்ம எந்த ஒரு செடி கொடிகளை கூட பிடிக்கிட்டு வரக்கூடாது, அது நமக்கு ஹராம்னு சொல்றாங்க. அதனாலதான் அது ஹராமுடைய எல்லை, ஹராமாக்கப்பட்ட எல்லை. எந்த ஒரு அநீதங்களையும் நம்ம அந்த இடத்துல செஞ்சிடக்கூடாது. இன்னைக்கு நம்ம ஹாஜிகளை நம்ம பார்க்கிறோம். எத்தனையோ ஹாஜிகள் அந்த ஹஜ்ருல் அஸ்வத் கல்ல முத்தமிடணும் என்பது ஆசை, அது செய்வது என்பது மிகப்பெரிய ஒரு முஸ்தகப்பான ஒன்று, விரும்பத்தக்கது. ஹஜ்ருல் அஸ்வத் கல்ல யார முத்தமிடுறாங்களோ அவங்களுக்கு நிறைய சிறப்புகள் இருக்குதுதான். ஆனா ஹஜ்ருல் அஸ்வத் கல்ல முத்தமிடணும்னு சொல்லி அந்த ஹாஜிகள் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டு ஒருத்தரை எப்படி அவர்கள் தன்னுடைய பலத்தினால் பல இளையவர்களை குத்தி கிழிக்கிறாங்க. அதெல்லாம் பார்க்கும் போது அவர்கள் எஹராம் கட்டியிருக்கின்ற நிலையில இன்னொரு ஆத்மாவை நோவினைப்படுத்த கூடாது என்பது நமக்கு தடுக்கப்பட்டிருக்குது. நோவினைப்படுத்த கூடாது. ஆனா இந்த மாதிரி செய்கிறார்கள் நிறைய ஹாஜிகள். அதை அவர்களுடைய அந்த பொறுப்புதாரிகள் தான் அவர்களுக்கு எடுத்து உரைக்க வேண்டும். கண்ணியத்திற்குரித்தானவர்களே, எந்த அளவிற்கு சொல்வார்களே என்றால், எப்பொழுது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த பூமிக்கு இறங்குவாங்க, இறங்கிய பொழுது அல்லாஹ்விடத்துல கேட்பாங்க. ஏன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வானலோகத்தில் இருந்த போது எல்லா மலக்குமார்களும் அந்த பைத்துல் மஅமூர் என்கின்ற ஒரு பள்ளிவாசலை சுத்தி வருவாங்களாம். வத்தூர் வகிதாபின் மஸ்தூர் ஃபீ ரைபின் மன்சூர் சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்வான். ஃபீ பைத்துல் மஅமூர் என்று அல்லாஹ் சொல்வான். பைத்துல் மஅமூர் என்றால் வானலோகத்துல மலக்குமார்கள் எல்லாருமே ஒரு இடத்தை தவாப் செஞ்சு கொண்டு இருப்பாங்க. அந்த இடத்துக்கு பேரு பைத்துல் மஅமூர். அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொர்க்கத்துல இருக்கும் போது அந்த பைத்துல் மஅமூர் இருக்கிற அந்த இடத்துல பார்ப்பாங்க, ஒரு 70,000 சஹாபாக்கள் அதுக்குள்ள நுழைவாங்களாம். அதுக்கப்புறம் அந்த சஹாபாக்கள் வெளியே வருவாங்க. அடுத்து இன்னொரு 70,000 இன்னொரு மலக்குமார்கள் நுழைவாங்க. திரும்ப ஒரு 70,000 மலக்குமார்கள் நுழைவாங்க. முதல்ல நுழைஞ்சு வெளியே வந்த மலக்குமார்கள் திரும்ப அந்த வாசலுக்குள்ள நுழையவே மாட்டாங்களாம். அப்படி அவ்வளவு கூட்டமான மலக்குமார்கள் பைத்துல் மஅமூர் சுத்தி இருப்பாங்களாம். இத ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொர்க்கத்துல பார்த்துட்டு பூமியில இறக்கப்பட்டவனையும் தனிமையாகவே அவங்க நினைக்கிறாங்க.
யாருமே கூட இல்ல. அங்க அவ்வளோ மலக்குமார்களுடைய கூட்டத்தை பார்த்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க இந்த இடத்துல அவங்க பார்க்கும்போது பூமியில யாருமே இல்ல, வெறும் மரம் செடிகள் மட்டும் தான் இருக்குது. அல்லாஹ்விடத்துல வேதனையால் நொந்து கேட்கிறாங்க. அப்போதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, நீங்கள் காபாவை தேடி போங்க, காபாவை நீங்கள் வலம் சுத்தி கொண்டு வாங்க, உங்களுடைய மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, காபா எங்க இருக்குன்னு எனக்கு எங்க ரப்பே தெரியும் அப்படின்னு கேட்கிறாங்க. இப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னானா, நீங்க வானலோகத்துல பைத்துல் மஅமூரை நீங்க எங்க பாத்தீங்களோ அதே பைத்துல் மஅமூருக்கு நேரு கீழாக இந்த உலகத்துல காபா இருக்குதுன்னு அல்லாஹ் சொன்னான். அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்றாங்க, பைத்துல் மஅமூர் எங்க இருக்குன்னே எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லும் போதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பைத்துல் மஅமூரில் இருந்து 4 மலக்குமார்களை அல்லாஹ் இறக்குறான். பைத்துல் மஅமூருடைய ஒரு மூலையில இருந்து ஒரு மலக்கு, இன்னொரு மூலையில இருந்து இன்னொரு மலக்கு, இன்னொரு மூலையில இருந்து இன்னொரு 4 மூலையில் இருந்தும் 4 மலக்குமார்களை அல்லாஹ் அப்படியே இறக்குறான். அந்த 4 மலக்குமார்கள் சுத்தி இருக்கக்கூடிய அந்த இடம் ஃபுல்லும் அப்படி என்ன பண்ணுது, ஹரமுடைய எல்லையாக நமக்கு சுத்த வைக்கப்படுது. அந்த இதுக்கு நடுவுலதான் காபத்துல்லா அடங்கி இருக்குது. எனவே அந்த மலக்குமார்கள் எந்த இடங்கள்ல இறங்குனாங்களோ அந்த இடம் முழுவதும் ஹரமுடைய எல்லை. அந்த இடத்துல இருந்து எந்த ஒரு செடி கொடிகளையோ மண்ணையோ எதையுமே எடுத்துட்டு வந்துடக்கூடாது, அது நமக்கு ஹராமாக்கப்பட்டது என்பதாக விரிவுரையாளர்கள் நமக்கு குறிக்கிறாங்க. கண்ணியத்திற்கு குறித்தானவர்களே, இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கேட்ட போது ரசூலுல்லாஹ் மறுத்தார்கள். ஏன் என்றால் காரணத்தை விளக்குகிறார்கள். அது ரசூலுல்லாஹ் இருந்த இடம் மக்கா. மக்காவிலே ரத்தத்தை ஓட்டுவதற்கு அல்லாஹ் அனுமதி அளிக்கவில்லை. எந்த போர்களும் அங்கே புரிவதற்கு அல்லாஹ் தடை விதித்து வைத்திருக்கின்றார். ரசூலுல்லாஹ்வை அல்லாஹ் பொறுமையோடு இருக்க சொன்னான். பெருமானாரும் பொறுமையோடு இருந்தாங்க. அந்த நேரத்துல ரசூலுல்லாஹ்வையே கொலை செய்ய வேண்டும் என்று காஃபிர்கள் முன் வந்த பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹ்வை நீங்கள் மதீனாவை நோக்கி நீங்க சென்று விடுங்கள் என்று ஹிஜ்ரத் அழைப்பாக ரசூலுல்லாஹ் சொல்லிட்டார். ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத் செய்ய போறாங்கிற விஷயம் அங்க இருக்கக்கூடிய சுத்தி இருக்கக்கூடிய முஸ்லிமான சஹாபாக்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருந்துச்சு. சில சஹாபாக்களுக்கு அவங்க எல்லாம் ரசூலுல்லாஹோடு சேர்ந்து ஹிஜ்ரத் செய்ய போறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, நானும் அபூபக்கரும் தனியா வருவோம், நீங்க எங்களுக்கு முன்னாடி போயிருங்க அல்லது எங்களுக்கு பின்னாடி வந்துருங்கன்னு ரசூலுல்லாஹ் செய்கையோடு சொல்லிடுறாங்க. இதை போன்று எல்லாருமே பாதி பேர் முன்னாடி போயிடுறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவும் பின்னாடி போய் மதீனாவுல போய் சேர்ந்துடுறாங்க. இப்ப மதீனாவில போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் மக்காவுல இருக்கக்கூடிய சில சஹாபாக்களால மதீனாவுக்கு வர முடியல, ரசூலுல்லாஹோடு மதீனாவுக்கு செல்ல முடியல. ஏன்னா நிறைய சஹாபாக்கள் பல பேர்களுக்கு மத்தியிலே அடிமையாய் போய் கிடக்கிறாங்க, காபீர்களுக்கு மத்தியிலே அடிமைகளாக கிடக்கிறாங்க. அந்த சஹாபாக்களால் அந்த எஜமான்களை விட்டு வெளிவர முடியவில்லை. மக்காவை விட்டு ரசூலுல்லாஹ் சென்ற அந்த ஹிஜ்ரத் என்கின்ற பயணத்தை கூட அவர்களால் செய்ய முடியல. அந்த நேரத்துல அந்த திக்குற்ற அந்த சஹாபாக்கள் நம்மளுடைய நிலை என்ன ஆகுமோ அப்படின்னு சொல்லி அந்த சஹாபாக்கள் சொன்னாங்களா, அல்லதீன யகூலூன அவர்கள் சொன்னார்கள், ரப்பனா என்னுடைய இறைவனே, அஹ்ரிஜ்னா எங்களை நீ வெளியேற்றுவாயாக, மின் ஹாதிஹில் கரியத்தில் லாலிமி அஹ்லுஹா அநியாயக்காரர்கள் நிரம்பி இருக்கக்கூடிய இந்த மக்காவை விட்டு நீ எங்களை வெளியேற்றி விடுவாயாக. அல்லாஹ்விடத்துல கேட்டாங்களாம். எத்தனையோ மக்கள் மக்காவுக்கு போகணும்னு சொல்லி இப்ப கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்துல மக்காவுல அநியாயங்களும் அக்கிரமங்களும் நடந்து கொண்டிருந்த காலம். அந்த சஹாபாக்கள் கேட்டாங்களா, அடிமையாய் நடந்த சஹாபாக்கள் எல்லாம் கேட்டாங்களா, ரப்பனா அஹ்ரிஜ்னா மின் ஹாதிஹில் கரியத்தில் லாலிமி அஹ்லுஹா அநியாயம் செய்யக்கூடியவர்கள் நிரம்பி இருக்கக்கூடிய இந்த கிராமத்தை விட்டு எங்களை நீ வெளியேற்றி விடுவாயாக. என்ன அந்த அளவிற்கு அந்த காப்பீர்கள் அந்த சஹாபாக்களை துன்புறுத்தினாங்களா. உமையத்து பினு கலப் என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கொடியோன், அவனுடைய அடிமையாக ஹஸரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இருக்கிறாங்க. ஹஸரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்கிறாங்க. அல் அஹது, அஹது என்கின்ற வார்த்தையை முழக்க சொல்கிறார்கள். அல்லாஹ் ஒருவன், அல்லாஹ் தனித்தவன், அவன் ஏகன் என்று சொல்றாங்க. ஆனா இந்த விஷயத்தை மறைச்சு வைக்க சொல்லி ரசூலுல்லாஹ் அவங்களிடத்துல சொல்லியிருந்தாங்க.
நீங்க இஸ்லாத்தை ஏற்று இருக்கிறத நீங்க மறைச்சு வச்சுக்கங்க. காபீர்கள் மாத்திரம் நீங்க மட்டும் சொல்றத பார்த்தாங்கன்னா உங்களை சும்மா விட மாட்டாங்க. ஏன்னா காபீர்களுக்கு இடையிலே நீங்கள் அடிமையா கிடைக்கிறீங்க, காபீர்கள்ட்ட நீங்க அடிமையா கிடைக்கிறீங்க. நீங்க இப்போதைக்கு உங்களுடைய இஸ்லாத்தை மறைச்சு வச்சுக்கங்கன்னு அல்லாஹ் ரசூல் சொல்றாங்க. ஆனா அந்த சஹாபாக்கள் அல்லாஹ்வின் மீது ரொம்ப பிரியங்கள் அதிகரிக்க அதிகரிக்க, யாரு நம்மளை எவ்வளவு துன்புறுத்தினாலும் பரவாயில்ல, அல்லாஹ்வை நம்பி இருக்கக்கூடிய நம்மளுடைய ஈமான யாருக்கு பயந்து நான் மறைச்சு வைக்க தேவையில்லை, என் ரப்பு எனக்கு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அந்த சஹாபாக்கள் தன்னுடைய நிலை அறியாமல் அவங்க என்ன பண்ணிடுறாங்க, சத்தமாவே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. தன்னுடைய ஈமானுடைய பலத்தை அவர்கள் வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அல்-அஹத், அல்லாஹ் ஒருவன் ஒருவன் ஏகன் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அந்த இதை உமையத்து இப்னு கலப் பார்க்கிறான். பார்த்து சொன்னானா, இந்த வார்த்தையை நீ இதோட முடிச்சு விட்டுரு. நீ மட்டும் இப்படி சொல்றத வெளியில இருக்கக்கூடிய என்னுடைய தோழர்கள் மட்டும் பார்த்தாங்கன்னா என்னைய என்ன தெரியுமா நினைப்பாங்க, உமையாவுடைய அந்த அடிமை கூட இஸ்லாத்தை ஏற்று விட்டார், அவன் அந்த அளவுக்கு தன்னுடைய அடிமையை கண்டுக்காம வச்சிருக்கிறானே அப்படின்னு சொல்லி என்னைய தப்பா நினைப்பாங்க. நீ ஒழுங்கு மரியாதையை இந்த இஸ்லாத்தை விட்டுருன்னு சொல்றாங்க. ஆனா பிலால் ரலியல்லாஹு அன்ஹு மீண்டும் அஹத் என்கின்ற வார்த்தையை சொல்றாங்க. கடைசியில அவனுக்கு தாங்க முடியாதவாறு அவனுக்கு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு பிடிச்சு நோவினைப்படுத்துகிறான். சங்கிலியால் அவர்களை பிணைக்கப்பட்ட வைத்து அவர்களை அடித்து நொறுக்குகிறான். சாட்டைகளால் போட்டு அடிக்கிறான். அந்த சாட்டைகள் அடிச்சாங்கன்னா தோல் கிழிந்து உள்ள இருக்கக்கூடிய சதைகள் எல்லாம் பீந்து அதிலிருந்து ரத்தங்கள் வலிந்து ஓடுவோம். அந்த அளவிற்கு போட்டு அடிக்கிறான். அப்பவும் அவங்க அஹதுங்கிற வார்த்தையை நிறுத்தல. கடைசியில சொல்றான், உமையா நீ மட்டும் வெளியில இருக்கக்கூடிய காபீர்களுக்கு மட்டும் நான் இஸ்லாத்தை ஏற்கல நீ சொல்லிக்க, உள்ளுக்குள்ள நீ ஏத்துக்க, எனக்கு பிரச்சனை இல்ல, ஒரே ஒரு தடவை மட்டும் காபீர்கள் இடத்துல நீ சொல்லுன்னு சொல்லி சொல்றான். அப்பவும் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு மறைச்சு வைக்க விரும்பல. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு மிக்க கோபத்தோடு அவன் என்ன பண்றான், அவர்கள் அப்படியே கொண்டு வந்து செருப்பு போடாம நடக்க முடியாத அந்த பாலைவனத்துல பிலால் ரலியல்லாஹு அன்ஹுவை படுக்க வைத்து அவர்களுக்கு நெஞ்சுக்கு மேலே ஒரு பெரிய சூடு பண்ண அந்த பாறாங்கல்ல தூக்கி அவங்க நெஞ்சு மேல தூக்கி வைக்கிறான். அப்படியே அவங்களுடைய நெஞ்சு மேல வச்ச உடனே அதனுடைய கனம் தாங்க முடியல. அது எவ்வளவு சூடா இருக்குது, அந்த சூடு கூட தாங்க முடியாம நெஞ்சில் இருக்கக்கூடிய தசம் அவர்களுடைய கொழுப்புகள் எல்லாம் முருகி வந்தது என்பதாக வரலாற்று ஆசிரியர் எழுதுறாங்க. அந்த நிலையிலும் கூட அந்த சஹாபி பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அஹத் என்கின்ற வார்த்தையை நிறுத்தல். கேட்கிறான், பாறையை தூக்கி நெஞ்சுக்கு மேல வச்சதுக்கு அப்புறம் கேட்கிறான், நீ இந்த ஒரே ஒரு தடவை மட்டும் நீ சொல்லிடு, நான் இஸ்லாத்தை ஏற்கல அப்படின்னு ஒரு தடவை நீ சொல்லிட்டு பின்படி இஸ்லாத்தை ஏத்துக்க, உனைய நான் உன்னை விட்டுறேன், உரிமையே விட்டுறேன்னு சொல்றான். அந்த ஒரு தடவை கூட என் ரப்பை நான் விட விரும்பவில்லை என்று பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சாதிச்சான். அந்த நேரத்துல அவங்களுடைய அப்படி அவங்க துன்புறுத்துறதை பார்த்த போதுதான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்றாங்க, அவங்களை விலைக்கு வாங்கி விரும்ப விடுறாங்க. இதே போன்று சாலிம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அபூஜகளுக்கு கீழே கிடக்குறாங்க. சாலிம் ரலியல்லாஹு அன்ஹு கூட்டிட்டு வந்து ஒரு கம்பியில கெட்டி வச்சு அவங்களுடைய 2 தாய் தந்தையர்களையும் அவங்களுடைய கண்ணுக்கு முன்னாடி வைத்து கொலை பண்றாங்க. தாயும் தந்தையும் கண்ணுக்கு முன்னாடி தந்தையை தூக்கி ஒரு பெரிய ஒரு குழி தோண்டி அதுக்குள்ள புதைச்சி வச்சு அப்படி கொலை பண்றாங்க. இதை தன்னுடைய கண்ணுக்கு முன்னாடி பாக்குறாங்க. அப்பவும் அவர்கள் ஈமானை விடவில்லை. மீண்டும் அவர்களை போட்டு அடிச்சு நொறுக்கிறாங்க. இப்படியே எந்தெந்த சகாபிகள் எல்லாம் பலகீனமான அடிமைகளாக இருந்தார்களோ அத்துணை சகாபிகளையும் அந்த காபீர்கள் சும்மா விடல. நல்ல செல்வமுடையவர்கள் ரசூலுல்லாஹ்வோட சேர்ந்து ஹிஜ்ரத் செஞ்சு போயிட்டாங்க மதீனாவுக்கு. ரசூலுல்லாஹ்வும் போயிட்டாங்க, கூட இருந்த பெரிய சகாபாக்களும் போயிட்டாங்க. இப்ப இவர்கள் மாத்திரம் இந்த மக்காவிலே அநியாயக்காரர்கள் நிறைந்த இடத்துல மாட்டிக்கிட்டாங்க. அதனாலதான் அல்லாஹ் இடத்துல கேட்டாங்க, எங்களுக்கு காப்பாற்றுவதற்கு யாரும் இல்லை ரப்பே, எங்களை துன்புறுத்துகிறார்கள். அல்லதீன யகூலுன ரப்பனா அக்ரிஜ்னா மின் ஹாதிஹில் கரியத்தில் லாலினி அஹ்லுஹா, அநியாயக்காரர்கள் நிறைந்த இந்த இடத்தை விட்டு எங்களை நீ அப்புறப்படுத்தி விடுவாயாக. வஜஅல் லனா மின் லதுன்க வலியா, உன்னிடத்திலிருந்து உன்புறத்திலிருந்து எங்களுக்கு ஒரு பொறுப்பாளியை நீ நியமிப்பாயாக. வஜஅல் லனா மின் லதுன்க நஸீரா, எங்களுக்கு உதவி செய்வதற்காக உன்புறத்தில் இருந்து ஒரு உதவியாளரை எங்களுக்கு அனுப்பி வைப்பாயாக என்று சஹாபாக்கள் இருகரம் கையேந்தி எல்லாம் இடத்துல கேட்டாங்க. கேட்டுட்டு உடனே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்த ஆயத்துல இறக்குறான்,
அல்லாஹ்வின் ரசூல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுல இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹிற்கு அல்லாஹ் கட்டளையை இறக்குகிறார், நீங்கள் அந்த காபீர்களிடத்திலே இப்பொழுது போர் செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். உங்களுடைய சகாபாக்கள் என்னுடைய அடியார்கள் அந்த இடத்திலே துன்புற்றுக் கொண்டிருக்கிறார்களா, அவர்களுக்கு பாதுகாப்பு அளிப்பதற்காக அந்த மக்காவில் இருக்கக்கூடிய காபீர்களிடத்திலே நீங்கள் போர் செய்யுங்கள் என்று அல்லாஹ் ஆயத்தை இறக்கிறான். அல்லதீன ஆமனு யுகாத்திலூன ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வினுடைய பாதையிலே போர் செய்யக்கூடியவர்கள் ஈமான் உள்ளவர்கள். வல்லதீன கஃபரு, யார் நிராகரித்து காபிர்களாக இருக்கிறார்களோ, யுகாத்திலூன ஃபீ ஸபீலி தாகூதி, அவர்கள்தான் தீய சக்திகள் இருக்கிறார்கள். ஃபகாத்திலு அவுலியா ஷைத்தான், எனவே அவர்களுக்குள்ள அவர்களுடைய நண்பனாக, அவர்களுக்கு போர் செய்வதற்கு நண்பனாக ஷைத்தானே இருக்கிறான். இன்ன கைத ஷைத்தானுக்கான லைஃபா, சூழ்ச்சியாளர்களில் ரொம்ப பலகீனமானவன் ஷைத்தான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் முடிக்கிறான். கண்ணியத்திற்கு குறித்தானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல அல்லாஹ் இறக்குகிறான், நீங்க இப்பொழுது நீங்கள் போர் செய்ய போங்கன்னு சொல்லி. பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில இருந்து சஹாபாக்கள் இடத்துல ஆலோசனை கேட்கிறாங்க. ஆலோசனை கேட்கறதுக்கு முன்னாடி அங்கிருந்து சில பேர்கள் என்ன சொன்னாங்கன்னா, அல்லாஹ்விடத்துல போர் செய்யணும், எப்படியாவது நீங்க அனுமதி கேளுங்க, அந்த காபீர்களுடைய அகம்பாவத்தை நம்ம அடக்கி ஒடுக்கணும்னு சொல்லி கேட்டாங்க. ஆனா எப்ப அல்லாஹ் நீங்க போர் செய்யுங்கிற ஆயத்தை இறக்குனாலும், அப்ப அந்த சஹாபாக்கள் அங்க முஸ்லிம்களை ஏற்றிருந்த சில பேர்கள் மனசுல பயம் வந்து என்ன பண்ணாங்களாம், எதுக்கு இப்ப நம்ம போர் செய்யணும், இந்த நேரத்துல நம்ம கம்மியான தொகையா இருக்கிறோமே, நம்மள அந்த காபீர்கள் கொண்டுட்டாங்கன்னா நம்மளுடைய நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி சில பேர்கள் பயப்பட ஆரம்பிச்சாங்க. அப்ப அல்லாஹ் சொல்றான், அலம் தர இலல்லதீன கீலலகும் குஃபு ஐதியக்கும் வஅகீமுஸ் ஸலாத்த வஆத்துஸ் ஸகாத், நீங்கள் போரிடாமல் உங்களுடைய கைகளை தடுத்துக் கொள்ளுங்கள், தொழுகையை கடைபிடியுங்கள், ஜக்காத்தை வழங்குங்கள் என்று கூறக்கூடியவர்களை நபியே நீங்கள் பார்த்தீர்களா என்று அல்லாஹ் சொல்லிட்டு அவங்க சொல்றான் பாருங்க, இதா ஃபரீக்கும் மின்ஹும் யக்ஷௌன நாஸ கஷியத்தில்லாஹி அவ அஷத்து கஷியா, அல்லாஹ்வுக்கு எப்படி பயப்படணுமோ அந்த மாதிரி மனிதர்களை பார்த்து பயப்படுறாங்க, இந்த காபீர்களை பார்த்து அப்படி பயப்படுறாங்க. அல்லது அல்லாஹ்விற்கு பயந்ததை காட்டிலும் அதிகமாக அந்த காபீர்களை பார்த்து பயப்படுறாங்க. எதுக்கு நீங்க இப்படி பயப்படுறீங்கன்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேக்குறான். வகாலு ரப்பனா லிம கதபத அலைனல் கிதால், எங்களுடைய ரப்பு எங்களிடத்துல எதற்காக போற எங்களுக்கு இப்ப இறக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கூட்டத்துல கேட்டாங்களாம். கேட்டுட்டு லவ்லா அஹர்தனா இலா அஜலின் கரீப், மேலும் எங்களுடைய இறைவன் கொஞ்ச நேரங்கள் கொஞ்சம் எங்களை நிம்மதியா இருக்க வச்சிருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. குல் மதா துன்யா கலீல், இப்படி கேட்கிற நேரத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், நீங்க இன்பமான இந்த உலகத்துடைய வாழ்க்கையை நீங்க அடையணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? உலகத்துடைய வாழ்க்கைங்கிறது ரொம்ப கேவலமானது, அது ரொம்ப கொஞ்சமானது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிட்டு, வல் ஆகிரத்து கைருல் லிமன் இத்தகா, யார் இறையச்சம் கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் மறுமை சிறந்தது என்பதாக அல்லாஹ் எச்சரிக்கிறான். வலா துன்லமூன ஃபதீலா, ஒரு துரும்பு அளவு கூட நீங்கள் மறுமையிலே அநீதி இழைக்கப்பட மாட்டீர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். இந்த ஆயத்துல நம்ம நல்ல யோசிச்சு நம்ம பார்த்தோம்னா நிறைய விஷயங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு எடுத்து உரைக்கிறான். அந்த முஸ்லிம்களான அந்த சஹாபாக்கள் இடத்துல சொன்ன போது பாதி பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, இஸ்லாத்துல இருந்துகிட்டு போர் செய்யறதுக்கு மறுக்கிறாங்க. ஏன்னா இவங்களெல்லாம் மதீனாவுக்கு வந்ததற்கு பிற்பாடு மதீனாவில் இருக்கக்கூடிய செல்வ வளங்களை எல்லாம் பார்த்து அந்த செல்வத்திலேயே அவங்க என்ன பண்ணலாம், நிம்மதியோட வாழலாமே, இப்பதான் நமக்கு காபீர்களுடைய எந்த ஒரு தொல்லையுமே இல்லையே அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் நினைச்சாங்க. அந்த நேரத்துல அல்லாஹ் சொல்றான், நீங்க நிம்மதியா இருந்தது போதுமா, உங்களுடைய சகோதரர்கள் அங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்களே அவங்களை கஷ்டப்பட வச்சுக்கிட்டு நீங்க இந்த இடத்துல நிம்மதியா இருக்க கூடாது, நீங்களும் அவர்களோடு சேர்ந்து அவர்களையும் உங்களுடைய நிம்மதியை நீங்க சேர்த்து கொள்ளுங்க, நீங்க போய் போரிடுங்க அல்லாஹ் சொல்றான். இப்படி அல்லாஹ் சொல்லும் போது அங்க இருக்கக்கூடியவர்கள் சொன்னார்களா, அந்த இருக்க ஒரு பிரிவினர் அல்லாஹ்வை அஞ்சுவது போன்று அல்லது ரொம்ப அந்த காபீர்களை பார்த்து பயப்படுறாங்க, அவங்க அதிகமான தொகையினரா இருக்கிறாங்களே, நாங்க கம்மியான பேரு தானே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் இடத்துல கேட்டாங்களா, எங்களுடைய ரப்பே போற எதுக்கு எங்களுக்கு இப்ப நீ கடமையாக்கி வச்சிருக்கிற, சரி கொஞ்ச காலம் எங்களுக்கு நீ அவகாசம் அளிச்சிருந்திருக்க கூடாதா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் இடத்துல ஏதுவா கேட்டாங்க. அப்போ அல்லாஹ் சொல்றான், குல் நபியே நீங்க சொல்லுங்க, மதாஉத் துன்யா கலீல், இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை என்பது ரொம்ப அற்பமானது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான்.
ஒரு விஷயத்தை நம்ம நல்லா கவனிக்கணும். இந்த உலகத்தை படைச்சதே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. எவ்வளவு பெரிய உலகம், பிரம்மாண்டமா இருக்குது. ஆனா இந்த உலகத்தை படைத்த அல்லாஹ்வே இந்த உலகம் அற்பமானதுன்னு சொல்றான். படைச்சவனே என்ன சொல்றான்? உலகம் என்பது அற்பமானது, நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்கள். ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய ஒரு சம்பவத்தை குறித்து ரசூலுல்லாஹ் நமக்கு இதை விளக்குவாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு இடத்துல நடந்து போகிறாங்க. போற இடத்துல அவங்க எப்போதுமே அவங்க நாடோடி, அவங்களுக்குன்னு சொந்த வீடு எல்லாம் கிடையாது. ஒரு இடத்துல ஒரு தடவை போயிருக்கிறாங்க. போற நேரத்துல மழை பெஞ்சிருக்குது. மழை பெஞ்ச நேரத்துல ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு சொந்த வீடு எதுவுமே கிடையாது, ஒதுங்கிறதுக்கு எந்த இடமுமே தெரியாது. போற இடத்துல எங்கேயாவது கிடைச்சா ஒதுங்கிக்குவாங்க. பாக்குறாங்க ஒரு கூரை இருக்குது. அந்த கூரையில ஒரு அங்க போய் நம்ம நிழல் காயலாமே, அந்த இடத்துல போய் மலையில இருந்து நம்ம தப்பிச்சுக்கிடலாமே அப்படின்னு ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க நினைச்சு உள்ள போறாங்க. அங்க ஒரு பெண்மணி அமர்ந்து இருக்கிறாங்க. ஒரு பெண் இருக்கிற இடத்துல தனியா இருக்க கூடாது. உடனே ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த கூரையை விட்டு வந்துடுறாங்க. மழை கொட்டோன்னு போய் பெய்ஞ்சு கொண்டு இருக்குது. இன்னொரு இடத்துல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போய்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு இடத்துல ஒரு குகை இருக்குது. இந்த குகையில போய் நம்ம தங்கிக்கிடலாம். உள்ள போறாங்க. சிங்கம் இருக்குது. சிங்கம் இருக்கிற இடத்துல தங்க முடியாது. ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த இடத்தை விட்டு வந்துடுறாங்க. இப்படியே வந்துட்டு ஒரு இடமுமே அவங்களுக்கு இல்ல. மலையில நடந்து கொண்டு இருக்கிறாங்க. இடியும் மின்னலும் அந்த இடத்துல அவங்கள பாதிச்சு கொண்டு இருக்குது. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய கவலை நிறைந்த அந்த சொற்களோடு அல்லாஹ் இடத்துல சொல்றாங்களா, யா அல்லாஹ், எனக்குன்னு இந்த உலகத்துல ஒரு சொந்த வீடு கூட இல்லையே அப்படின்னு சொல்லி அவங்களுடைய கவலையுடைய அந்த வார்த்தை வெளியாக அது வெளியாகுது. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னானா, ஈசாவே, இந்த அற்பமான உலகத்திலே உனக்கு ஒரு வீடு இல்லை என்று நீ வருத்தப்படுகிறாயா? நீ என்னுடைய அரிசின் நிழலிலே நாளை நீ இருப்பாய் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னான். உலகத்தை படைச்ச அல்லாஹ்வே இந்த உலகம் அற்பமானது என்று சொல்றான். இந்த உலகம் என்பது வீணான விளையாட்டை தவிர வேறு இல்லை என்று அல்லாஹ் சொல்றான். இப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க ஒரு இடத்துல நடந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. தனியா போய்கிட்டே இருப்பாங்க. ஒரு இடத்துல ஒருத்தர் வர்றாரு. ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள பார்த்து சொல்றாரு, நபி அவர்களே, நான் உங்களோடு சேர்ந்து கொஞ்சம் தூரம் பயணிக்கலான்னு ஆசைப்படுறேன். என்னையும் உங்களுடைய பயனாளியா என்னை கூட்டிட்டு போவீங்களான்னு கேட்டேன். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னாங்க, சரி வாங்க, என்னோட நடந்து வாங்கன்னு சொல்றாங்க. நபியோடு நடந்து போறது பெரிய பாக்கியம். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கூட்டிக்கிட்டே போறாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் நடந்து போகும்போது அவங்களுக்கு தேவையான கொஞ்சம் ரொட்டி, கொஞ்சம் மாவுகள் எடுத்து வச்சிருந்தாங்க, கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சிருந்தாங்க. இப்ப இவரும் வர்றாரு. அததான் இவரும் சேர்ந்து பங்கிட்டு சாப்பிட்டுக்கிடணும். இப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கொஞ்சம் தூரம் போய்கிட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் என்ன பண்றாங்க, அந்த மாவை பிசைஞ்சு, பசி வந்ததுனால மாவை பிசைஞ்சு அதை ரொட்டியா சுடுறாங்க. ரொட்டி சுட்டு அத 3 ரொட்டி வருது அந்த மாவுல இருந்து. ஒரு ரொட்டியை ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சாப்பிடுறாங்க. இன்னொரு ரொட்டிய அந்த மனிதருக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கொடுக்குறாங்க. 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க. ஒரே ஒரு ரொட்டி இருக்குது. அந்த ரொட்டியை வச்சுட்டு ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க, நம்ம போய் தண்ணியை போய் நான் உங்களுக்கும் எனக்கும் நான் தேடிக்கிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லி போறாங்க. தண்ணி எடுத்துட்டு வர்றாங்க ஒரு நதியில இருந்து. எடுத்துட்டு வந்து பார்க்கும் போது அந்த ரொட்டி அந்த இடத்துல இல்ல. கேக்குறாங்க, இந்த இடத்துல நான் ரொட்டியை வச்சுட்டு போனேனே, அந்த ரொட்டி எங்கன்னு கேட்டாங்க. இப்ப அவரு சொன்னாரு, ரொட்டி எனக்கு தெரியல அப்படின்றாரு. நீங்க தானே இருந்தீங்க அப்படின்னு கேட்டாங்க. அல்லாஹ்வின் மீது ஆணையமாக எனக்கெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. யார் எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியாதுங்கிறாரு. ஈசா அலைஹிஸ்ஸலாம் நபி ஒன்னும் சொல்லிக்கல. அப்படி தண்ணியை அவருக்கு கொடுத்துட்டு இவங்களுக்கு குடிச்சிட்டு அப்படி போறாங்க. போகும்போது ஒரு வழியில போறாங்க. ஒரு திரும்ப பசி எடுக்குது. என்ன பண்ண சாப்பிடுறதுக்கு அப்படின்னு பாக்குறாங்க. ஒரு மான் வருது. அந்த மானை எடுத்து அறுத்து சாப்பிடுறாங்க. சாப்பிட்டுட்டு, அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் சொல்றேன், நீ எந்திரிச்சு நீ போயிருங்கிறாங்க. அந்த மான் சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க, எலும்போட தான் இருக்குது. திரும்ப அந்த மான் உயிர் பற்று எஞ்சி போகுது. நபிமார்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய முஅஜிசாத்துக்கள், நிறைய அற்புதங்கள் அல்லாஹ் கொடுப்பான். இப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இதை நிகழ்த்தி காமிக்கிறாங்க. இதை பார்த்து பிரம்மாண்டமா பிரமிச்சு போன அவர் கேட்கிறாரு, எப்படி இது சாத்தியமாச்சு, எப்படி நீங்க இப்படி செஞ்சீங்கன்னு கேட்டாரு. இப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னாங்களாம், 3வது ஒரு ரொட்டியை ஒருத்தர் சாப்பிட்டதை அல்லாஹ் பார்த்தான் இல்லையா, அந்த அல்லாஹ் இதை நிகழ்த்தி காமிச்சான் அப்படின்னு சொன்னாங்க. உடனே திரும்ப இந்த நபரு, நானா சாப்பிடல அப்படின்னு சொல்லிடுறாரு. திரும்ப கொஞ்சம் தூரம் போய்கிட்டு இருக்கிறாங்க. நதி வருது குறுக்கால. அந்த நதியை கடந்து அந்த இடத்துக்கு போகணும். அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ன பண்றாங்க, இவருடைய கையை பிடிச்சு அந்த நதிக்கு மேலேயே நடந்து போறாங்க. நபிமார்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அற்புதங்கள் அவர் பாக்குறாரு, பிரமிச்சு போறாரு, எப்படி சாத்தியம்னு பாக்குறாரு. கேட்டாரு,
ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, மூணாவது ரொட்டியை சாப்பிட்டதை ஒருத்தன் பார்த்தா இல்லையா, அவன் தான் எனக்கு இதை நிகழ்த்தி காமிச்சான்னு சொல்றாங்க. இவர் சொல்றாரு நானா சாப்பிடலைங்கிறேன். திரும்ப கொஞ்சம் தூரம் போறாங்க. ஈசா நபி அவர்கள் ஒரு கடல் பக்கத்துல கரைக்கிற ஓரமா போறாங்க. அந்த இடத்துல இருந்து மண் குவளைகள், மண்ணால ஒரு 3 குவளைகளை அவங்க செய்யறாங்க. செஞ்சு 3 குவளையையும் தங்கமாக மாத்துறாங்க. மாத்திர ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்றாங்க, ஒரு குவளை எனக்கு, இன்னொரு குவளை உனக்கு அப்படிங்கிறாங்க. மூணாவது ஒரு குவளை யாருக்கு தெரியுமா? அந்த 3வது ரொட்டியை ஒருத்தன் சாப்பிட்டான் இல்லையா, அவனுக்கு நான் இதை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. உடனே இவர் சொன்னாராம், அந்த 3வது ரொட்டியை சாப்பிட்டது நான் தான், எனக்கு அந்த குவளையை கொடுங்கன்னு சொல்லி வந்து கேட்டாராம். அப்ப ஈசா நபி அவர்கள் சொன்னாங்களாம், இந்த குவளையோடு சேர்த்து என்னுடைய குவளையும் நீனே வச்சுக்க அப்படின்னு சொல்லி 3 குவளையும் அவர்கிட்ட கொடுத்துட்டு சரி வா போகலான்னு சொல்றாங்க. இனிமெல்லாம் உங்களோட வர முடியாது, எனக்கு தேவையான குவளைகள் எனக்கு கிடைச்சிருச்சு, இப்ப நான் இதை பாதுகாக்கணும், உங்களோட எல்லாம் நான் வந்துகிட்டு இருக்க முடியாதுன்னு சொல்றாரு. ஈசா நபி அவர்கள் போயிடுறாங்க. இவர் இந்த 3 குவளைகளை வச்சுக்கிட்டு, இன்னைக்கு இவரோட பயணிச்சதுனால நமக்கு எவ்வளவு லாபம் கிடைச்சிருக்குது, இதை வச்சு நம்ம பெரிய செட்டில்மெண்ட் ஆயிரலாம் அப்படின்னு சொல்லி இதை வச்சு கோடிக்கணக்கான எண்ணங்களை அவர் தீட்டுறார். இதை வச்சு இப்படி பண்ணலாம், இதை வச்சு நம்ம இவ்வளவு பெருசாக நம்ம வளர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லி அவருடைய உள்ளத்துல ஓடுன அந்த எண்ணங்கள் கொஞ்ச நேரத்துல ஒரு 2 பேர் அந்த இடத்துல இருந்து வர்றான். வந்தவனையும் பாக்குறான், இவன்கிட்ட இருக்கக்கூடிய 3 தங்க குவளைகளையும் இவனையும் பாக்குறாங்க. பார்த்துட்டு அந்த 2 பேர்ல சொன்னாங்களாம், இவன்கிட்ட இருக்கக்கூடிய குவளைகளை நம்ம வாங்கிடுவோம், இவனை அடிச்சு சாகடிச்சுட்டு இவனுடைய குவளைகளை நம்ம வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி இவங்க பக்கத்துல நெருக்கமா வர்றாங்க. ஒழுங்கு மரியாதை உன்னுடைய குவளைகளை எங்கள்கிட்ட கொடுத்துரு, இல்லைன்னா உன்னைய சாகடிச்சு கொடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த 2 நபர்கள் சொல்றாங்க. உடனே இவர் சொன்னாராம், எதுக்கு நீங்க கோவப்படுறீங்க, என்கிட்டதான் 3 குவளைகள் இருக்குது, என்னைய அடிச்சுட்டுலாம் நீங்க எடுக்க வேணாம், எனக்கு ஒரு குவளை, உங்கள ஒருத்தருக்கு ஒரு குவளை, இன்னொருத்தருக்கு ஒரு குவளை, 3 பேருக்கு 3 குவளை, சரிசமமா ஆயிருமே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே அவங்களும் நானும் உங்களோட நண்பனா வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஆள் சொன்னதுனால சரி நம்ம 3 பேரும் நண்பனா இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி 3 பேர் என்ன பண்றாங்க, 3 பேருக்கும் ஒவ்வொரு குவளைகளை பிரிச்சு எடுத்துக்கிறாங்க. இப்போ குவளைகள் இருக்குது, காசு பணம்லாம் இருக்குது, சாப்பிடுறதுக்கு சாப்பாடு தேவை. அப்ப சாப்பாடு யார் எடுத்துட்டு வர்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப ஒருத்தர் சொன்னாரா, நான் போய் சாப்பாடு எடுத்துட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ற சொல்றாங்க. சொல்லிட்டு இவர் சாப்பாடு எடுக்க போனாரு. சாப்பாடு எடுக்க போனவரு சாப்பாடு எடுத்து வைக்கிறார். அதுக்கு இடையில இந்த 2 பேரும் பிளான் பண்றாங்க, அவன் வந்துட்டான் அப்படின்னா அவனை சாகடிச்சுட்டு இந்த குவளையை நம்ம எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, இவங்க 2 பேர் பிளான் போட்டு இந்த குவளையை நம்ம 2 பேர் பாதியா பிரிச்சுக்கலாம் சொல்றாங்க. அதுக்குள்ளேயே அங்க சாப்பாடு எடுக்க போனவன் அவன் நினைச்சானா, நம்ம இந்த சாப்பாட்டுல விஷத்தை கிளந்து 2 பேருக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா 2 பேரும் செத்து போயிடுவாங்க, 3 குவளைகளை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் நினைக்கிறான். இப்ப அதே மாதிரி அவன் விஷத்தை கிளம்பி கொண்டு வர இவர்களும் கொண்டு வந்து வைக்கிறான் சாப்பாட்டை. இவங்க 2 பேரும் என்ன பண்ணிடுறாங்க, அவங்க நினைச்சது போல அந்த அடியா அவனை கொலை பண்ணிடுறாங்க. கொலை பண்ணிட்டு சரி சாப்பிட்டுட்டு நம்ம இந்த 3 குவளைகள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சாப்பாடு வந்தது நமக்கு லாபம் அப்படின்னு சொல்லி சாப்பிடுறாங்க. சாப்பாட்டுல விஷம் கலக்கப்பட்டிருக்குது, சாப்பிட்ட 2 பேரும் செத்துட்டாங்க, 3 பேரும் அந்த இடத்துல செத்து கிடந்தாங்க. 3 குவளைகள் அந்த இடத்துல அனாதையே கிடந்துச்சு. திரும்ப ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த இடத்தோட நடந்து வர்றாங்க. பார்க்கும்போது பாக்குறாங்க 3 குவளைகள் அந்த இடத்துல கிடந்ததையும் 3 பேர் அந்த இடத்துல செத்து கிடந்ததையும் பார்த்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களாம், இதுதான் உலகம் என்று அவர்கள் நமக்கு கற்று தந்தாங்களாம். உலக வாழ்க்கை இப்படித்தான், செல்வம் செல்வம் என்று அலைஞ்சு எத்தனையோ செல்வங்களை சேகரிச்ச பின்பு யாருக்குமே இந்த ஒரு பிரயோஜனமும் இல்லாம அவங்க அப்படியே போயிருவாங்க இந்த உலகத்துல அதை விட்டுட்டு. இதைத்தான் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னாங்க. ரப்பு சொல்கிறார், குல் மதாஉ துன்யா கலீல், இந்த உலகத்தினுடைய வாழ்க்கைக்கு நீங்கள் விரும்புகின்றீர்களா, அது அற்பமானது என்று அவன் நமக்கு கற்றுத் தருகிறான். சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், வல் ஆகிரத்து கைருல் லிமனித்தகா, யார் இறையச்சம் கொண்டு இருக்கின்றார்களோ, அல்லாஹ்விற்கு பயந்து நடக்குகின்றார்களோ அவர்களுக்கு மறுமைதான் சிறந்தது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கற்றுத் தருகிறான். கண்ணியத்திற்குரித்தானவர்களே, மறுமையினுடைய வாழ்வை நாம் கவனிக்கின்ற பொழுது அல்லாஹ் இப்படி சொல்கின்றான், அந்த மறுமையினுடைய ஒரு நாள் என்பது உலகத்தில் இருக்கக்கூடிய 1000 வருடங்களுக்கு சமமானதாகுமே. குர்ஆன்ல வரக்கூடிய ஆயத்து இதெல்லாம். இன்னும் சில இடத்துல ஹதீஸ்கள்ல நமக்கு புரட்டும் போது கிடைக்குது, 1000 வருடங்களுக்கும் அப்பாற்பட்டது இருக்கும் என்று வருகிறது. அங்க இருக்கக்கூடிய சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மரம், அந்த மரத்தினுடைய நிழலினை உலகத்தில் இருக்கும் போது ஒருத்தர் 500 ஆண்டு காலம்
குதிரையிலே பயணம் செய்தால் எவ்வளவு தூரத்தை அடைவாரோ அவ்வளவு தூரத்தை அடையக்கூடியவர் அந்த நிழலிலே பாதியை கூட அவர் அடைய மாட்டார். அவ்வளவு பெரிய மரமாக இருக்கும் சொல்லி வருது. முத்தகீன அலா புருஷின், அந்த இடத்துல அவர்கள் நல்ல பொன்னிலைகளால் ஆக்கப்பட்ட பெரிய கட்டல்களிலே அவர்கள் சாய்ந்திருப்பார்கள் என்று குர்ஆனிலே வருகிறது. கண்ணியத்து குறித்தானவர்களே, மறுமையினுடைய வாழ்வை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாராட்டுகின்றான். இந்த உலகத்தினுடைய வாழ்வை அவனே தூற்றுகின்றான். அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான் பாருங்க, வலா துலமோன ஃபதீலா, அந்த மறுமையுடைய நாட்களிலே ஒரு துரும்பு அளவு கூட நீங்கள் அநியாயம் இழைக்கப்பட மாட்டீர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அந்த இடத்துல நீதி வழங்கக்கூடியது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. ஜட்ஜ்மெண்ட் யார் இடத்துலயும் இருக்காது, மனிதர்களிடத்துல இருந்தால்தான் அநீதி என்பது நிலை. அல்லாஹ்வே தன்னுடைய நீதியை நிலைநாட்டுகின்ற பொருட்டு எந்த அளவுக்கு ஹதீஸ்ல சொல்றாங்கன்னா, கொம்பு இருக்கின்ற ஒரு ஆடும் கொம்பு இல்லாத ஒரு ஆடும் அந்த இடத்துல உண்டாக்கப்படுமா. அப்ப கொம்பு இருக்கிற ஆடுகிட்ட சொல்லப்படுமா, நீ கொம்பு இல்லாத அந்த ஆட்டை முட்டுன்னு சொல்லப்படுமா. அந்த கொம்பு இருக்கிற அந்த ஆடு அந்த கொம்பு இல்லாத ஆட்டை முட்டுமா. முட்டின பிறகு 2 பேரும் மண்ணோடு மண்ணாக மாறிவிடுங்கள் என்று அல்லாஹ் சொல்வான். ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி பெருமானார் இடத்துல கேட்ட போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்களாம், உலகத்துல இருக்கும் போது ஒரு ஆடுக்கு கொம்பு இருந்துச்சு, அந்த ஆடு கொம்பு இல்லாத இன்னொரு ஆட்டை முட்டுச்சு. முட்டினதற்காக சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய நீதியை நிலைநாட்டும் பொருட்டு நாளைக்கு மறுமையிலே கொம்பு இல்லாமல் இருந்த ஆட்டிற்கு கொம்புகள் வழங்கப்பட்டு, உலகத்தில் இருக்கும் பொழுது கொம்புகள் இருந்த ஆட்டிற்கு கொம்பு இல்லாமல் மறுமையிலே ஆக்கப்பட்டு பின்பு முட்ட வைக்கப்படும். நீங்கள் பின்பு மண்ணோடு மண்ணாகி விடுங்கள் என்று அல்லாஹ் சொல்வான். அந்த அளவிற்கு ஒரு கண அளவு கூட அநீதங்களை இணைத்து விடாமல் நீதியை நிலைநாட்டுகின்ற அல்லாஹ் சொல்றான், வலா துலமோன ஃபதீலா, நீங்கள் மறுமையிலே ஒரு துரும்பு அளவு கூட நீங்கள் அநீதி இழைக்கப்பட மாட்டீர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். ஏன் நீங்க பயப்படுறீங்க? முஸ்லிம்களா இருக்கிறீங்களே, ஈமான் கொண்டிருக்கிறீங்களே, போர் புரியுறதுக்கு எதுக்கு நீங்க பயப்படுறீங்க? அல்லாஹ்வாகிய நான் உங்களோடு இருக்க உங்களுக்கு ஏன் பயம்? என்னுடைய அடியார்கள், என்னுடைய காபீர்கள், இஸ்லாத்தை ஏற்காம என்னையே வெறுக்கக்கூடிய காபீர்களை பார்த்தா நீங்க பயப்படுறீங்க. அல்லாஹ் சொல்றான், அவங்களோட சைத்தான் இருக்கிறான் தான், அவர்களோடு நண்பனாக போர் புரிவதற்கு சைத்தான் துணை இருக்கிறார். இந்த கைத சைத்தானினுடைய அந்த சூழ்ச்சிங்கிறது பலவீனம். அவர்களோடு சைத்தான் இருக்கிறான்னா உங்களோடு ரப்பாகிய நான் இருக்கிறேன், நீங்க பயப்படாதீங்க. சைத்தானுடைய சூழ்ச்சி என்பது லைஃபா, பலகீனமானது. என்னுடைய சூழ்ச்சி என்பது மக்ருல்லா, அல்லாஹ்வினுடைய சூழ்ச்சிங்கிறது மிக பிரம்மாண்டம் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான் பாருங்க, நீங்க பயப்படாதீங்க. ஐனமா தகூனு யுத்ரிக்குமுல் மௌத்து வலவ் குன்தும் ஃபீ புரூஜின் முஷய்யதா, நீங்கள் மௌத்தை கண்டு நீங்கள் விரண்டு ஓடுகிறீர்களா? வலவ் குன்தும் ஃபீ புரூஜின் முஷய்யதா, கோட்டை கொந்தளங்களில் நீங்கள் இருந்தாலும் கூட மௌத்து உங்களை விட்டு வைக்காது என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எத்தி வைக்கின்றார். எங்க இருந்தாலும் உங்களை மௌத்துங்கிறத அடைஞ்சே தீரும். உயர்வான வலுவான கோட்டைகளுக்குள்ள போய் வலிஞ்சிருந்தாலும் கூட மௌத்து உங்களை வந்து தீரும் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு எச்சரிக்கின்றார். கண்ணியத்திற்குரியவர்களே, எத்தனையோ மன்னர்களை நாம் பார்த்திருக்கிறோமே, ஃபிரௌன் போன்றவர்களை நாம் பார்த்திருக்கின்றோம், நம்ரூத் போன்ற அரசர்களை பார்த்திருக்கின்றோம். எவ்வளவு கோட்டை கொந்தளங்களிலே அவர்கள் இருந்தார்கள். உலகம் முழுவதையும் ஆட்சி செய்தான் நம்ரூத். ஆனால் அவனையும் கூட மௌத்து விட்டு வைக்கவில்லை. ஹசரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய காலத்துல ஒருத்தர் அவங்கள்ட்ட வந்து கேட்கிறார், நபி அவர்களே, எனக்கு மௌத்த கண்ட ஒரே பயமா இருக்குது. இஸ்ராயில் மலக்கு அவர்கள், இஸ்ராயில் என்கிட்ட வந்துட்டாங்க அப்படின்னா என்னால தாங்கிக்கிட முடியாது. அவங்கள பார்த்தாலே பயமா இருக்குது. எப்போ வந்துருவாங்களோ மௌத்து வந்துருமோ சொல்லி பயம். அந்த காலத்துல எல்லாம் மலக்குமார்கள் சில நேரங்கள்ல அவங்களுடைய தோற்றத்திலே வருவாங்க. ஹதீஸ்கள்ல நம்ம பாக்குறோம் இல்லையா, நன்மையுடைய அடியார்களுக்கு சாலிகான தோற்றத்துல வருவாங்க, தீமையான அடியாருக்கு கருப்பு புகையை போன்று வருவாங்க, கொடூரமா வருவாங்கன்னு சொல்லி. அப்ப இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள பாக்குறதுக்கு எனக்கு பயமா இருக்குது. எப்ப பார்த்தாலும் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் எனக்கு முன்னாடி வந்து நிக்கிற மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகிட்டு இருக்குது. எனக்கு இந்த மௌத்து வர பயமா இருக்குது. எங்கேயுமே இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் எங்க வரமாட்டாங்களோ அந்த இடத்துக்கு தள்ளி என்னை தூக்கி வச்சிருங்க, யாருமே வரக்கூடாது, அவ்வளவு தூரத்துக்கு என்னைய வச்சிருங்க அப்படிங்கிறாங்க.
எப்படிப்பா வைக்கிறதுன்னு கேட்கிறாங்க. அவன் சொல்றான், உங்களுடைய காற்றை நீங்கள் வசப்படுத்தக்கூடிய சக்தி அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கிறான் இல்லையா, காற்றின் மூலமாக ஏதோ ஒரு இடத்துல தூக்கி நீ விட்டுருங்கன்னு சொல்றான். அப்ப இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள பார்த்து பயந்துட்டு இருக்க அந்த நபர் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இவரை காற்றின் மூலமா ஏதோ கண்ணு காணாத ஒரு இடத்துக்கு தூக்கி விட்டுறாங்க. இது வரைக்கும் யாருமே அந்த இடத்துக்கு போகல. அந்த மாதிரி ஒரு இடத்துல பூமியில தூக்கி வைக்கிறாங்க. வச்சதற்கு பிற்பாடு சுலைமான் அந்த இடத்துல உடனே இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் வந்து நிக்கிறாங்க. உடனே பார்த்தவர் அப்படியே ஆடி போகிறார். உங்களுக்கு பயந்துட்டு தானே நான் இங்க வரைக்கும் வந்தேன், இப்ப என்ன நீங்க என் முன்னாடி வந்து நிக்கிறீங்கன்னு கேட்டார். அப்ப அவங்க சொன்னாங்களாம், எனக்கு ஒரே குழப்பமாவே இருந்துச்சு. நேற்றைய முன்தினம் வரையிலும் நான் ரொம்ப குழம்பி போயிருந்தேன். ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல வச்சு உனக்கு ரூஹ வாங்க சொல்லி இருக்கிறான். ஆனா நீயும் அங்க இருக்கிற, நீ நடந்து வந்தாலும் எவ்வளவு பெரிய வாகனத்துல நீ பிரயாணம் செஞ்சு வந்தாலும் கூட இந்த இடத்த உன்னால அடைய முடியாது. நானும் ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், எப்படி இவன் இந்த இடத்துல வச்சு ரூஹ் வாங்குறது? இவன் இருக்கிறது ஒரு திசையில இருக்கிறான், இந்த இடம் வேற திசையில இருக்குது. இந்த திசைக்கு இவன் எப்படி வருவான், எப்போ வருவான் நானும் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஆனா நீனே வந்துட்டப்பா தேடி இந்த இடத்துக்கு. இந்த இடத்துலதான் அல்லாஹ் உன்னுடைய ரூஹ வாங்க சொல்லி இருக்கிறான், ரூஹ கூடுன்னு சொல்லி வாங்கிட்டு போவாங்க. இதுல இருந்து எடுப்பாங்க பெரியார்கள், மௌத்துங்கிறது நம்மளை தேடி வரவில்லை, மௌத்தை தேடி நாம் தான் போகிறோம் என்பதாக எழுதுவாங்க. கண்ணியத்து குறித்தானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மௌத்தை குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், எல்லா ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீர வேண்டும் என்று அவன் இறக்கி வைத்திருக்கின்றான். ஹஜ்ரத் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய ஒரு சம்பவங்களை நமக்கு ஒரு பிரபலியமாக நமக்கு விளக்குவார்கள். ஷத்தாத் என்கின்ற ஒரு மன்னர் இருந்தானாம். ஷத்தாத் என்கின்ற ஒரு மன்னன். அதற்கு முன்பு ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லுவாங்க. ஒரு பெண்மணி, கர்ப்பமுற்ற ஒரு பெண்மணி படகுல போய்கிட்டு இருப்பாங்க. போய்கிட்டு இருக்கிற நேரத்துல படகு என்ன பண்ணிடும், பிஞ்சு விழுந்துரும். அந்த நேரத்துல அந்த பெண்மணியுடைய வயிற்றுல இருக்கக்கூடிய குழந்தையும் பிரசவமா வெளியே வந்துடும். வந்ததற்கு பிற்பாடு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்வானாம், இந்த பெண்மணியுடைய உயிரை நீங்கள் கைப்பற்றுங்கள் சொல்வானாம். அப்ப ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்லுவாங்களாம், ரப்பே இந்த பெண்மணியை பார்க்க ரொம்ப பரிதாபமா இருக்குது யா அல்லாஹ், இந்த பெண்மணி இப்பதான் குழந்தையை பெற்றிருக்கிறா, ஏற்கனவே வலியோடு இருப்பா, இந்த நேரத்துல குழந்தைக்கும் யாரு சாப்பாடு கொடுப்பா, உணவு அருந்துவா, அந்த நேரத்துல பெண்மணியுடைய உயிரை வாங்க சொல்றியே, குழந்தைக்கும் தாய் இல்லாம அது தத்தளிச்சு போயிருமையா அல்லாஹ் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இடத்துல ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க. உடனே ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் சொன்னா, நீ ரூஹ வாங்கிருங்கன்னு சொன்னான். இஸ்ராயேல் விட்டு ரூஹ வாங்க விடுறாங்க. ரூஹும் வாங்கப்படுகிறது. இந்த குழந்தை அப்படி இருக்குது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி ஏற்பாடு பண்றான்னா, அந்த காட்டுல ஒரு புலி வருது. புலி வந்து இந்த குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு போகுது. குழந்தையும் அப்படி புலியுடைய பால் குடிச்சு வளருது. வளர்ந்து ஒரு பெரிய இதா மாறுது. அப்படி அந்த குழந்தை அப்படி காலங்கள் முடியுது. இப்ப ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய இன்னொரு சம்பவத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்க உணர்த்துறான். ஒரு மன்னன் இருக்கிறான், ஷத்தாத் என்கின்ற ஒரு மன்னன். அந்த மன்னன் உலகத்திலேயே 8வது ஒரு சொர்க்கத்தை கட்டிவிட்டேன் என்று பெருமை அடித்தான். அல்லாஹ் 7 சொர்க்கத்தை கட்டி இருக்கிறான், 8வது சொர்க்கம் இதை நான் கெட்டுறேன் பாருங்கன்னு சொல்லி கெட்டினான். உலகத்துல இருக்க எல்லா மக்கள்கிட்ட இருந்தும் தங்கங்கள், வைரங்கள், வைடூரியங்கள் எல்லாத்தையும் எடுத்து அதை உருக்கி உருக்கி மொத்த சொர்க்கத்தையும் தங்கமாக அவன் கட்டி வச்சான். பாலை ஆறாக ஓட வச்சான், தேனை ஆறாக ஓட வச்சான். அந்த அளவிற்கு பிரம்மாண்டமாக, உலகத்திலேயே எங்கேயும் பார்க்க முடியாத அளவிற்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு இடத்தை உருவாக்கி வச்சிருந்தான். அந்த நேரத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு எப்படி அல்லாஹ் பாடம் புகட்டுறான் பாருங்க. அந்த இடத்துல அவன் அந்த சொர்க்கத்தை துறப்பி விழா, அந்த சொர்க்கத்தை திறந்து வைக்கணும், அல்லாவை விட நான் சொர்க்கம் கட்டி விட்டேன் அப்படின்னு பெருமை அடிச்சவனால அதுக்குள்ள போகிறான். குதிரையில இருந்து அவன் இறங்குறான், ஒரு காலை தூக்கி வைக்கிறான். ஒரு காலை தூக்கி இருக்கும் போதே அல்லாஹ் சொன்னா இவனுடைய உயிரை வாங்கிருக்கேங்கிறான். ஒரு காலை தூக்கி வைத்த நிலையில இன்னொரு காலை விட்டு கீழே இறங்காம அந்த நேரத்துல உயிர் வாங்குற நேரத்துல ஜிப்ராயில் சொல்றாங்களா, யா அல்லாஹ் இவன் எவ்வளோ ஆசைப்பட்டு கட்டி இருக்கிறான் அந்த சொர்க்கத்தை, இந்த ஒரு வாட்டி மட்டும் அவனை பார்க்க விட, எப்படி கட்டி இருக்கிறான், இவ்வளோ ஐடியாக்கள் பண்ணி வாழ்க்கையை ஃபுல் அந்த சொர்க்கத்தை கட்டுறதுக்காண்டி அவன் செலவழிச்சிருக்கிறான். உலகத்திலேயே இவன் கட்டின அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு இடம் கிடையாது. தங்கங்கள், வைரங்கள், வைடூரியங்கள் எல்லாம் உள்ள வச்சிருக்கிறான். அவங்க கண்ணால அதை ஒரு வாட்டி அவன் பாக்குறதுக்கு மட்டும் நீ அனுமதி கொடுத்துட்டு அவனுடைய உயிரை வாங்க அப்படின்னு சொல்லி ஜிப்ராயில் கேட்டாங்க. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னா உயிரை வாங்கிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொன்னானா, ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, நீங்க
உங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஏன்னா அன்றைய காலத்துல ஒரு பெண்மணி கர்ப்பப்பட்டு இருந்தால் ஒரு பெண்மணியுடைய ஒரு குழந்தையை பார்த்து நீங்க பரிதாபப்பட்டு எதுக்கு இந்த குழந்தைய பாவமா இருக்குதுன்னு நீங்க கேட்டீங்க இல்லையா, அந்த குழந்தை தான் இந்த சத்தாது. இந்த சத்தாதுங்கிறவனுக்காண்டி தான் நீங்க 2 தடவை நீங்க பரிதாபப்பட்டீங்க. ஆனா இவன் என்னைய மறந்து இல்லையா வாழ்ந்தான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்லிக் கொடுப்பான். கண்ணியத்திற்கு குறித்தானவர்களே, மறுமை என்பது நமக்கு சிறந்ததாக இருக்கிறது. எந்த இடத்துல நீங்க உலகத்துல இருந்தாலும் மௌத்துங்கிறது உங்களுக்கு அடைஞ்சே தீரும். மறுமையில மௌத்துங்கிறது கிடையாது. அதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், வலவ் குன்தும் ஃபீ புரூஜின் முஷய்யதா, நீங்கள் வலுவான கோட்டைகளிலே நீங்கள் இருந்தாலும் கூட உங்களை மௌத்துங்கிறது விட்டு வைக்காது என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கற்றுத் தருகிறான். அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான் பாருங்க, வைன் துஸிபுஹும் ஹஸனத்து யகூலு ஹாதிஹி மின் இன்தில்லாஹ், உங்களுக்கு நல்லது ஒண்ணு வந்துச்சு அப்படின்னா, அவங்களுக்கு சஹாபாக்களுடைய காலத்துல இருக்கிறவங்களுக்கு நன்மையான ஒரு விஷயங்கள் ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா இது அல்லாஹ்வினுடைய புறத்திலிருந்து வந்துச்சுன்னு சொல்றாங்க. வைன் துஸிபுஹும் ஸய்யிஅத்து யகூலு ஹாதிஹி மின் இன்திக், ஏதாவது ஒரு தீமை நடந்துச்சு அப்படின்னு சொன்னா நபி அவர்களே உங்களின் காரணமாகத்தான் எங்களுக்கு தீங்கு வந்துச்சுன்னு சொல்றாங்க. ஏன்னா நன்மையான விஷயங்கள் நடக்கிறப்ப அல்லாஹ்வுடைய புறத்துல இருந்து வந்துச்சுன்னு சொல்றாங்க. தீமையான ஒரு விஷயங்கள் போர் செய்யணும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயங்களை சொல்ற போது உங்களை நாங்க ஈமான் கொண்டோம் இல்லையா, அதனாலதான் எங்களுக்கு இந்த போர் செய்யணுங்கிறது வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்களாம். இவர்களை அல்லாஹ் இந்த இடத்துல நமக்கு சுட்டி காண்பிக்கின்றான். குல்லும் மின் இன்தில்லாஹ், எல்லா விஷயங்களும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து தான் வருகிறது. நபியே உங்களுடைய புறத்திலிருந்து எல்லாம் வரல, எல்லா விஷயங்களும் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து. ஈமானுடைய விஷயங்கள் நம்ம மனப்பாடம் பண்ணியிருப்போம். ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிரி வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா, நன்மையும் தீமையும் அல்லாஹ்வின் நாட்டப்படியே உண்டாகின்றன என்பதின் மீது நாம் ஈமான் கொள்ள வேண்டும். நன்மையோ தீமையோ எல்லாமே அல்லாஹ்வுடைய புறத்துல இருந்து வரணும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் விட்டு அல்லாஹ் சொல்ல வைக்கிறான். குல் நபியே நீங்க சொல்லுங்க, குல்லும் மின் இன்தில்லாஹ், எல்லா விஷயமும் அல்லாஹ்ட்ட இருந்து தான் நடக்குது சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், ஃபமாலி ஹாஉலாஇல் கௌமி லா யகாதுன யஃகஹூன ஹதீஸா, எதுக்காண்டி இந்த கூட்டங்கள் ஒரு விஷயங்களை அறிந்து கொள்வதற்காக முன்வர மாட்டேங்கிறாங்க, நன்மையான விஷயங்களை அறிந்து செயல்படுவதற்கு எதுக்கு முன்வர மாட்டேங்கிறாங்க, நல்ல ஒரு விஷயங்களை கற்பதற்கு கல்வி கற்பதற்கு எதற்கு அவங்க முன்வர மாட்டேங்கிறாங்கன்னு எனக்கு தெரியலையே. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேள்வியா கேட்கிறான். கேட்டுட்டு சொல்றான், மா அஸாபக மின் ஹஸனத்தின் ஃபமினல்லாஹ். இந்த இடத்துல நல்ல புரியணும், உங்களுக்கு எந்த ஒரு நன்மை வந்தாலும் அல்லாஹ்வினுடைய புறத்திலிருந்து உங்களுக்கு வருகிறது. வமா அஸாபக மின் ஸய்யிஅத்தின் ஃபமின் நஃப்ஸிக், ஏதாவது ஒரு தீமை வருது அப்படின்னா அது உங்களுடைய ஆத்மாவின் காரணமாகத்தான் அல்லாஹ் சொல்றான். மேல சொன்னா எல்லாமே அல்லாஹ்வுடைய புறத்துல இருந்து நன்மையும் தீமையும். இந்த இடத்துல அல்லாஹ் நன்மை என்னுடைய புறத்துல இருந்துங்கிறான், தீமைங்கிறது உங்களுடைய ஆத்மா நீங்கள் செய்த செயல்களின் காரணமாகத்தான் அல்லாஹ் சொல்றானே. எப்படி இதனுடைய விளக்கம் என்று நாம் பார்த்தோமே, ஆனால் விரிவுரையாளர்கள் நமக்கு கற்றுத்தர்றாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நன்மையான விஷயத்தையும் தீமையான விஷயத்தையும் அல்லாஹ் படைச்சு வச்சிருப்பான், அல்லாஹ்வினுடைய புறத்துல இருந்து இருக்குது. ஆனா மனிதர்களிடத்திலே விருப்பத்தை அல்லாஹ் கொடுத்து வச்சிருக்கிறான். நன்மையை தேர்ந்தெடுப்பதும் தீமையை தேர்ந்தெடுப்பதும் மனிதனுடைய கையில தான் இருக்குது. நன்மையான விஷயத்தையும் தீமையான விஷயத்தையும் அல்லாஹ் படைச்சு வச்சிருக்கிறான், மனிதர்களிடத்துல விருப்பத்தை கொடுத்து வச்சிருக்கிறான். நன்மையை நீ தேர்ந்தெடுக்கிறீன்னா எடுத்துக்க, தீமையை தேர்ந்தெடுக்கிறீன்னா எடுத்துக்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வச்சிருக்கிறான். தேளு கொட்டும் தெரியும், தேளுங்கிற ஒரு தீமையை அல்லாஹ் வச்சிருக்கிறான். அந்த தேள் கொட்டும் என்பது தெரிந்தும் மனிதன் போய் கை வைப்பதும் வைக்காமல் இருக்கதும் அவனுடைய விருப்பத்தில் இருக்கிறது. இப்ப இவன் போய் கையை வச்சுட்டு தேளுங்கிற தீங்கு அல்லாஹ் படைச்சிட்டான் இல்லையா, அதனாலதான் இது கொட்டிருச்சு அப்படின்னு சொன்னாலும் இது எந்த வகையிலே நியாயம்? கண்ணியத்திற்கு குறித்தானவர்களே, விரிவுரையாளர்கள் நமக்கு எடுத்து வைக்கிறாங்க, நன்மையையும் தீமையையும் அல்லாஹ் படைத்து வைத்திருக்கின்றான், விருப்பத்தை மனிதர்களிடத்திலே வைத்திருக்கின்றான். நேரான பாதையை தேர்ந்தெடுப்பதும் வழி தவறுகின்ற பாதையை தேர்ந்தெடுப்பதும் மனிதனுடைய புறத்தில் இருக்குது. அந்த வகையில தீமையான விஷயங்கள் உனக்கு அடைஞ்சிச்சு அப்படின்னா உன்னுடைய செயல்களின் காரணமாக தீமை அடங்கி இருக்குமே தவிர அந்த நேரத்துல நீ அல்லாஹ் குறை சொல்லக்கூடாது என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கற்றுத் தருகிறான்.
நபியே, உங்களை இந்த மனிதர்களுக்கு நாம் தூதராக அனுப்பி வைத்திருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை கொண்டு சாட்சியாக இருக்கின்றான் என்பதாக சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். கண்ணியத்திற்கு குறித்தானவர்களே, இந்த இடத்துல போர் எப்படி செய்யணும், போர் நேரத்துல உங்களுக்கு சொல்லப்படும் போது நீங்கள் ஏன் பயப்படுகின்றீர்கள் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். எதனால போர் நம்ம இடத்துல கடமையாக்கப்படுது அப்படின்னா, நம்மளுடைய முஸ்லிம் சகோதரர்கள் ஒரு இடத்துல துன்பப்படுகின்ற பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுக்கு போய் நீங்க உதவி செய்யுங்க. ஏன் தெரியுமா? அவர்கள் உங்களுடைய சகோதரர்கள் என்று சொல்றான். இன்னமல் முஃமினூன இஹ்வத்துன், முஃமின்கள் அனைவர்களும் சகோதரர்கள். ஒரு இடத்துல ஒருத்தர் துன்பப்பட்டு கொண்டிருக்க நீ மாத்திரம் இன்பத்தை அனுபவிக்காதே, உனக்கும் ஒரு காலத்தில் துன்பம் வந்து நேரிடும். எனவே நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்கள் என்பதாக சுப்ஹானஹு வ தஆலா கண்ணியத்துக்கு குறிக்கின்றார். எனவே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போன்றவர்கள் இதற்கு இத்தனை விளக்கங்களை நமக்கு கொடுத்தார்கள். கண்ணியத்திற்கு குறித்தானவர்களே, இந்த வாரத்திலே நாம் பார்த்த தஃப்சீரினுடைய ஆயத்தை நாம் பார்த்தோமே ஆனால், மௌத்து நமக்கு மிகவும் சமீபத்தில் இருக்கிறது என்கின்ற எச்சரிக்கை உணர்வையும், அதை போன்று நன்மையான விஷயங்களை நாம் முந்தி செல்ல வேண்டும். தீமை ஏற்பட்டது என்று சொன்னால் அல்லாதான் தீமையா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் மேல படிய போட்டுறாம, நம்ம ஏதோ பாவங்கள் செய்திருக்கலாம், அதனால நமக்கு இந்த தீங்கு வந்து நமக்கு அடைஞ்சிருக்கிறோம் அப்படின்னு நம்ம உணரணும். அப்படி நம்ம உணரக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தருள் புரிவானாக. சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஆயத்துக்களின்படி தொழுகையை நிலைநாட்டுகின்ற பாக்கியத்தையும் நமக்கு தருவானாக. சஹாபாக்களை போன்றுள்ள ஈமானுடைய அந்த அச்சத்தை, ஈமானினுடைய அந்த தவக்குலை அல்லாஹ் நமக்கு தந்தருள் புரிவானாக, உறுதியை தந்தருள் புரிவானாக. இந்த நல்ல துவாக்களோடு உங்கள் அனைவர்களுடைய துவாக்களையும் ஆதரவு வைத்து தஃப்சீர் மஜ்லிஸினை முடித்துக் கொள்கின்றேன். ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.